Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. ஒருத்தருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் பிபி அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு மருத்துவராலேயோ இல்லது ஏதோ ஒரு டெஸ்ட்லேயோ தெரிய வரும்போது நாம் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா வேண்டாமா? இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ஒரு குறிப்பிட்ட நோய் அறிகுறி ஒரு நபர்களிடத்தில் நம்ம பார்க்குறதே கிடையாது. எந்த உறுப்புக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் ஏற்படுகிற மாற்றத்தை வைத்து தான் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. மூளைக்கு செல்லும் இரத்த குழாய் பாதிச்சதுன்னா அந்த நோயாளிக்கு கண் பார்வை எனக்கு சரியாக வரமாட்டேங்குது, இப்போல்லாம் ஞாபக சக்தி கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு, அப்படியெல்லாம் பார்க்கணும். எந்த அளவுக்கு அந்த பிரெயின் சர்க்குலேஷனில் பாதிப்பை ஏற்படுத்துதோ அதுக்கு ஏற்றபடி அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இது ஒரு ஆரம்ப அறிகுறி. ஸோ இந்த இரத்த குழாயினுடைய உள் ரத்தம் அடைபடலாம், ரத்தம் இறுகலாம், இரத்த குழாய் சுருங்கலாம், இரத்த குழாய் வெடித்து ரத்தம் கசியலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். கடந்த சில வாரங்களாக உயர் இரத்த அழுத்தம் இதை பற்றின சில விவரங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நான் பேச போகிறது, ஒருத்தருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் பிபி அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு மருத்துவராலேயோ இல்லது ஏதோ ஒரு டெஸ்ட்லேயோ தெரிய வரும்போது நாம் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணின பிறகு எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக வந்துருச்சுன்னா அப்பாடா இனிமேல் நான் அதை பற்றி கவலைப்பட வேணான்னு சொல்லி இந்த பிபியை அதை மறந்துட்டு விட்டுறதா அப்படின்ட்டு சில கேள்விகளுக்கு நம்ம பதில் கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இரத்த அழுத்தத்துக்கே நான் ஒரு புரிந்து கொள்ளும்படியான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். ஹை பிளட் ப்ரெஷர் இஸ் கால்ட் சைலண்ட் கில்லர். வேறு எதுவுமே இல்லை. அது என்ன பண்ணுது? இட் கில்ஸ் தி செல்ஸ். Not necessarily it takes the life out of the body. No. For example, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். இது வழியாக தான் இதை இரத்த கொதிப்பை ஒரு உயிர்கொல்லி மௌனக்கொல்லி நோய் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்னா இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ஒரு குறிப்பிட்ட நோய் அறிகுறி ஒரு நபர்களிடத்தில் நம்ம பார்க்குறதே கிடையாது. அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு அறிகுறி இல்லை என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கு உதாரணமாக தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குங்க, ராத்திரியும் பகலும் அதிகமாக அடிக்கடி நீர் போகிறேன், நிறைய நீர் போகிறேன், உடனே போய் சுகர் செக் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா அந்த ஹை சுகர்னால் ஏற்படுகிற மாற்றத்தினால என்ன ஆகுதுன்னா சிறுநீர் அதிகமாக கழிய ஆரம்பிக்குது. அதனால் நோயாளிக்கு அந்த தண்ணீர் அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அவங்க போய் நிறைய தண்ணி குடிக்கிறார். ஒரு ஹை பிளட் ப்ரெஷருக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிகுறியை வச்சு இது உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லவே முடியறதில்லை. அதனால தான் இதுக்கு பேர் மௌனக்கொல்லி, சைலண்ட் கில்லர். ஆனால் சில கம்ப்ளைண்ட்ஸை வச்சு பிளட் ப்ரெஷரில் ஏதாவது வேரியேஷன் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்பதற்கு சில சூழ்நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அன்றாட வாழ்க்கையிலேயே சில சமயங்களில் அந்த நபர் ரொம்ப சாதுவாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப பொறுமையாக, அதிர்ந்து பேசாத ஒரு மனுஷியாக இருக்கலாம். ஆனால் அவங்க பார்க்கும்போது கடந்த சில காலங்களாக ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாருங்க, எல்லாத்துக்கும் கோவப்படுறாருங்க, இப்போ கை காலெலாம் உதறது அவருக்கு, சின்ன விஷயத்துக்கெல்லாம் பட்டுன்னு கோவத்தில் அவர் எகிர்றாரு. இப்படியெல்லாம் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பற்றி சொல்லும்போது நாங்கள் முதல்ல பரிசோதிப்பது அவருக்கு பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி சில அறிகுறிகள் எதை சார்ந்து இருக்குதுன்னு சொன்னால் எந்த உறுப்புக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் ஏற்படுகிற மாற்றத்தை வைத்து தான் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. உதாரணமாக இதே இரத்த அழுத்தத்தினால மூளைக்கு செல்லும் இரத்த குழாய் பாதிச்சதுன்னா அந்த நோயாளிக்கு தலைவலி, அப்படியே பளிச்சுன்னு மண்டை வெடிச்சு போகிற மாதிரி வலிக்கும். இல்லை தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருப்பார். இல்லை தலை அப்படியே எனக்கு ஒரே மாதிரி எனக்கு தலை சுற்றலாக இருக்குது, கண் பார்வை எனக்கு சரியாக வரமாட்டேங்குது, இப்போல்லாம்
ஞாபக சக்தி கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு, அப்படியெல்லாம் பார்க்குறோம். தூக்கம் கூட சரியானபடி இப்போ நான் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி பிரெயினுக்கு போகிற இரத்த குழாய் பாதிப்பினால் எந்த வகையான பாதிப்புக்கு அந்த இரத்த குழாய் உள்ளாகிறதுன்றதை பொறுத்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் மாறும். இப்போ ஒருத்தரை வேகமாக தடி எடுத்து அடிக்கும்போது முதல்ல என்ன பண்ணுறாங்க, தொட்டாசி நீங்கள் செடியை பார்த்துருக்கோம்ல, இலையை போய் நம்ம தொட்டோம்னா அது உடனே அப்படி சுருக்கிக்குது. அந்த மாதிரி அந்த இரத்த குழாய்க்குள்ளார வருகிற ரத்தம் ஒரு உயர் அழுத்தத்தோடு ப்ரெஷரோடு மேலே வரும்போது அந்த இரத்த குழாயில் ஏற்படுற முதல் மாற்றம் அந்த இரத்த குழாய் சுருங்குது. அது சுருங்காமல் இருந்தால் என்ன ஆகலாம், இரத்த குழாய் வெடிச்சிடலாம். ஆகவே அந்த இரத்த குழாய் சுருக்கம் எந்த அளவுக்கு அந்த பிரெயின் சர்க்குலேஷனில் பாதிப்பை ஏற்படுத்துதோ அதுக்கு ஏற்றபடி அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இது ஒரு ஆரம்ப அறிகுறி. ஆனால் இந்த சுருக்கம் முடிஞ்ச பிறகு அந்த சுருக்கம் தளரும் போது அப்படியே பளிச்சுன்னு மண்டையை வெடித்து போகிற மாதிரி வலிக்கும். இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த இரத்த குழாயினுடைய உள் சுவருன்னு சொல்கிறோம், இன்னர் லேயர், எண்டோதீலியம் அப்படின்னு சொல்கிறோம், இன்னர் லேயர், அதில் தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் அந்த இரத்த குழாய்க்குள்ளற இரத்த ஓட்டத்தினுடைய தன்மை மாற்றம் ஏற்படுது. இதனால் ரத்தம் அடைபடலாம், ரத்தம் இறுகலாம், இரத்த குழாய் சுருங்கலாம், இரத்த குழாய் வெடித்து ரத்தம் கசியலாம். ஸோ இதையெல்லாம் பொறுத்து தான் மூளை சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான வியாதிகள் உயர் ரத்த அழுத்தத்தினால வரும். காலையில் சாப்பிட்டுட்டு எல்லாரும் போல் நல்லபடியாக தான் சார் பேங்க்குக்கு போனார் எங்கள் வீட்டுக்காரரு. 10:30 மணிக்கு அங்கேருந்து ஃபோன் வருது, அவருக்கு திடீர்னு ஃபிட்ஸ் மயங்கி விழுந்துட்டாருங்க, நினைவு இழந்துட்டாரு அப்படின்னு உடனே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்தோம். அங்கே ஹெமரேஜ் ஆகிடுச்சான், உள்ள ரத்தம் கசிஞ்சு போய் ரொம்ப கோமா ஸ்டேஜில் இருக்கிறாருங்க, காப்பாற்றுறது கஷ்டம்னு டாக்டருங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம், இந்த இரத்த அழுத்தத்தினுடைய தாக்கம் அந்த இரத்த குழாயினால் சமாளிக்க முடியாமல் இரத்த குழாய் விரிசல் ஏற்பட்டு ரத்தத்தை உள்ளே இருக்கிற ரத்தத்தை கசிய விட்டு மூளைக்குள்ளார போய் சேருது. ஸோ இது இன்ட்ரா செரிப்ரல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூளையில் ரத்த கசிவு இது ஒரு ஆபத்தான இது ரொம்ப ஆபத்து. ஏன்னா இப்போது ஒரு மூளையில் ரத்த கசிவதற்கு சில பேர் கீழே விழுந்ததுனால மண்டை உடைஞ்சு அப்படி ரத்தம் கட்டலாம். சில சமயத்தில் அந்த ரத்தம் உரையிற தன்மை குறைஞ்சு ரத்த கசிகிற தன்மை அதிகமாகி ப்ளீடிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். அது இந்த பிளேட்லெட்டெல்லாம் ரொம்ப குறையும் போது சில சமயத்தில் அந்த மாதிரி வரும். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நம்பர் 1 காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிற அந்த உயர் ரத்த அழுத்தம் தான். அதனால் வருமுன் காப்பது தான் சிறந்த வைத்தியம். நான் திருப்பி இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எந்த வியாதிக்கும் ஒரு எச்சரிக்கையான ஆரம்ப அறிகுறி இருக்கும். அதில் முக்கியமாக மௌன கொல்லியாக இருக்கிற இந்த ரத்த அழுத்தத்துக்கும் கூட சில சமயங்களில் நம்ம அதை வேறு ஏதோ காரணம் காமிச்சு அதை நம்ம கவனிக்காமல் விட்டுடுறோம். எனவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்கே இல்லை அப்படின்னு தெரிந்து கொள்ளுற மிக மிக சுலபமான எளிய முறை என்னென்னா வேறு ஒன்றுமே வேண்டாம். நம்பத்தகுந்தமான ஒரு மருத்துவரிடம் போய் ஐயா எனக்கு பிபி இருக்கா இல்லையா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த டாக்டரும் இதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது. அது எங்களுடைய கடமை. எனவே ஆரம்பத்திலேயே இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதற்கான வழிவகைகளை நம்ம கடைபிடிக்கும் போது இதனால் ஏற்படுகிற உறுப்புகளின் சேதத்தை நம்ம தவிர்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் நல்லபடியாகவே இருக்கும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதை மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒன்று உயர் ரத்த அழுத்தம், ரத்த கொதி, கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், டயபெட்டிஸ், இப்படி போயிட்டே இருக்குது. ஓவர் வெயிட், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ன்ட்டு நிறையா போனாலும் தனிமையாக ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அதில் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அதே தான் மூளைக்கு போகிற ரத்த குழாய் எந்த அளவில் ஒரு பாதிப்புக்குள்ளாகுதோ அதே போல தான் அந்த இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயிலையும் இதே மாற்றங்கள் ஏற்படலாம். எனவே இருதய வியாதி உள்ளவங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் ரத்த அழுத்தம் தான். கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக பாதிப்பு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஸோ அதே தான் அந்த ரத்த அழுத்தத்தினால இந்த கிட்னிக்கு போகிற சிறுநீரகத்துக்கு போகிற இரத்த குழாய் அழுத்தம் மாறுபட்டு அதனுடைய இரத்த அளவு மாறும்போது அந்த கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செயல்திறனை இழந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு வர்றாங்க. ஸோ முக்கியமான உறுப்புகள் மூளை, இருதயம், கிட்னிஸ், அப்புறம்
எங்கெங்கெல்லாம் ரத்த ஓட்டம் இருக்குதோ அங்கெல்லாமே இதனுடைய பாதிப்பு தெரிஞ்சாலும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஒரு நபரை கொண்டு போய் விடுவதற்கு இரத்த அழுத்தத்தினால இந்த 3 உறுப்புகளும் பாதிக்கப்படுறது தான் முக்கியமான ஒரு காரணம். பேஷண்ட் உயிரோடு இருப்பார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு உறுப்பு செயலிழந்து போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கன் செத்து போய்விட்டதுன்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு 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 பக்கவாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஒரு கை கால்னால அவர் எந்த விதமான உபயோகமான வேலையும் செய்ய முடியாது. அது ஒரு உபயோகமற்ற ஒரு பாகமாக தான் இருக்குது. அதை வச்சு எந்த விதமான ஒரு உபயோகமான காரியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறார். இது ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம், பக்கவாதம். அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு வரும்போது அந்த நபரை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சேதமாக இருக்கிற அந்த உள்ளுறுப்பு சேதமானது தான். எனவே தான் நான் திருப்பியும் சொல்கிறேன், இது பேர் ஒரு மௌன கொல்லி. எனவே முதலாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னெல்லாம் செஞ்சு பார்க்கணும், பரீட்சைகள் என்னென்ன செய்யணும், அதை எப்படியெல்லாம் நம்ம பார்த்து செய்யணும், இதை வச்சு எப்படி நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு மருத்துவரோட உதவியோடு எப்படி நம்ம முயற்சிக்கணும் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.